ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கறி. முட்டைக்கறி கறி குழம்பு சுவையில் முட்டைக்கறியும் வெண்டிக்காய் துவையலும் பொரியல். அதுக்கு நம்ம முட்டைக்கறிக்கு 4 பீஸு கோகோனட்டு தேங்காவை நம்ம கட் பண்ணி அதோட ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, முழு மிளகையும் போட்டுக்கிறோம். அதோட ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூனு, சோம்பு தூள், பெருஞ்சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு. இதெல்லாம் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம். அது தனியாக இருக்கட்டும். அடுத்து ஒரு வானலியில் அல்லது ஃப்ரை பேனில் ஆயில் 2 டீஸ்பூன் போட்டு எண்ணெய் சூடானதும் பட்டை ஒரு 2 பீஸு, ஏலக்காய் ஒரு 2 பீஸு, கிராம்பு ஒரு 2 பீஸு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கிறோம். தாளித முடிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் அதில் சேர்க்குறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதும் ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்குறோம். வதக்கின பிறகு 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்குவோம். 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து போட்டு வதக்குவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க, சீக்கிரம் உங்களுக்கு தக்காளி வதங்கி வந்துடும். இதில் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூனு சேர்த்துக்கிறீங்க. சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுங்க. மல்லித்தலையும் புதினா இலையும் அதையும் கட் பண்ணி போட்டுக்குங்க. நல்லா சேர்த்து வதக்கின பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து, எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு மூடியை போட்டு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டும் நீங்கள் தேங்காவை அரைச்சி அந்த தேங்காய் அரவையை சேர்த்துக்கலாம். இல்லாட்டி தண்ணி ஊற்றின பிறகு தேங்காவை சேர்த்தோம் நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்து உருளைக்கிழங்கு வந்துடுச்சு. நல்லா உருளைக்கிழங்கு வெந்தவுடனே ஒரு 3 முட்டை, நமக்கு எத்தனை தேவையோ முட்டை, அந்த முட்டையை நம்ம இதில் உடச்சி சேர்த்துக்கிறோம். நம்ம 3 முட்டை சேர்த்துக்கிறோம். ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு 3 முட்டையை உடச்சி தனித்தனியாக இறக்கி விடுங்க இந்த கறியில். அருமையான முட்டைக்கறி ரெடி ஆகிட்டு வருது. இந்த முட்டைக்கறி நீங்கள் கறி குருமா போல் இருக்கும். உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவசியம் எல்லாம் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுக்கிறேன். ஆளுங்கிற பட்டனையும் அழுத்தி விட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கறி சுவையில் முட்டைக்கறி ரெடி ஆகிடுச்சு. முட்டை குருமா. அடுத்தது வெண்டிக்காய்க்கு தேங்காய் 3 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்.
அது அரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுக்கிட்டு வெண்டைக்காவை நல்லா கழுகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்குவோம். ரவுண்டாக வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு வாணலியில் அல்லது ஃப்ரை பேனில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கங்க. ஒரு வாணலியில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு, கடுகு ஒரு 1/2 டீஸ்பூனு, இரண்டையும் போட்டு நம்ம தாளிக்கிறோம். நம்ம காரத்துக்கு அதில் தேங்காயோடைய காஞ்ச மிளகாய் 2 போட்டிருக்கோம். இன்னும் உங்களுக்கு கூடுதல் காரம் வேணும்னா இதில் காஞ்ச மிளகாவை 1-2 காரத்துக்கு தான் அதாப்பில் கட் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்து வதக்குறோம். நல்லா வெங்காயம் வதங்கினதும் அந்த கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் வதக்கிட்டு நம்ம வெண்டைக்காவை நல்லா சுத்தமாக கழுகி ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் சேர்த்து நல்லா கிண்டுங்க. 1/2 கிலோ வெண்டைக்காய். நல்லா கொஞ்சம் வதங்கி வர வரைக்கும் இதை போட்டு நல்லா கிண்டி எடுக்கணும். அடுத்தது நம்மளுக்கு தேவைக்கு உப்பு போட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கூட குறைச்சி போட்டுங்க. நல்லா கிண்டி வேக விடுங்க. வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். ரெண்டும் நல்லா மேட்சிங்காக இருக்கும் ஒயிட் ரைஸோட. கொஞ்சம் மூடி வைங்க. மூணுனா கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும் வெண்டைக்காய். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்டா, இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறோம். திருப்பியை மூடி இன்னும் கொஞ்சம் வேக வைப்போம். அடிக்கடி கிண்டி விட்டுருங்க, அடி பிடிக்காமல். நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெந்த பிறகு அந்த நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், பூண்டு, காஞ்ச மிளகாய், இந்த அரவையை இதை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிண்டி வைக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு. அதை எடுத்து நம்ம பரிமாறி சாப்பிட வேண்டியது தான். ரெடி ஆகிடுச்சு வெண்டைக்காய் பரோட்டாவும் முட்டை குருமாவும். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.